பேங்கிங் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டைம் அண்ட் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 36 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி என்பவர் தனியா செஞ்சா 48 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஏ எக்ஸ் டேஸ் வேலை செய்யறாரு. அதே மாதிரி பி எக்ஸ் பிளஸ் 2 டேஸ் வேலை செய்யறாரு. 2 பேரும் சேர்ந்து 1/3 வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ் உடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க இப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேத்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. சோ புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலயும் அவைலபிளா இருக்கு. சோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னாலும் சரி இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வித் டிஸ்கவுண்டட் பிரைஸோட வாங்கிக்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 36 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 48 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஏ என்பவர் எக்ஸ் டேஸ் வேலை செய்யறாரு. பி என்பவர் எக்ஸ் பிளஸ் 2 டேஸ் வேலை செய்யறாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 1/3 பங்கு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு என்ன கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏக்கான நாள் என்ன 36 நாள் டோட்டலா செஞ்சா 36 நாளையில அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. ஆனா எக்ஸ் டேஸா வேலை செய்யறாரு. அப்ப 36ல எக்ஸ் பிளஸ் பி டோட்டலா வேலை செஞ்சா 48 நாள்ல வேலை செஞ்சு முடிப்பாரு. ஆனா எக்ஸ் பிளஸ் 2 டேஸ் வேலை செய்யறாரு. அப்ப அதுல எக்ஸ் பிளஸ் 2 டேஸ் 48 நாள்ல எக்ஸ் பிளஸ் 2 டேஸ். சோ அப்ப 2 பேரும் சேர்ந்து 1/3 பங்கு வேலை அப்ப ஈக்குவல் டு 1/2 2 பேரும் சேர்ந்து 1/3 பகுதி வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. சோ அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணா இந்த எக்ஸ் உடைய மதிப்பு வந்துரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோமா என்ன வருது 36 இங்க 48. சோ டைரக்டா ஃபர்ஸ்ட் ரெண்டாலே கேன்சல் பண்ணுங்க என்ன வரும் 18 இங்க 24 அகைன் ரெண்டாலே கேன்சல் பண்ணுங்க 9 இங்க 12. சோ அகைன் ரெண்டால பண்ண முடியாது 3ஆல பண்ணுங்க. 3ஆல பண்ணோமா இங்க 3 இங்க 4. சோ இதுக்கு மேல எதுவும் காமனா எதுவும் இல்ல. அப்ப 2 × 2 4 4 × 3 12 12 × 3 36 36 × 4 144. சோ இது ரெண்டோட எல்சிஎம் பாத்தீங்கன்னா 144. ரெண்டோட எல்சிஎம் பார்த்தோம்னா 144. நெக்ஸ்ட் 36 இருக்குது. 36 எத்தனை டைம் இருக்குன்னா 144 4 டைம். சோ அந்த 4 நியூமரேட்டர்ல பிரிக்கணும். அப்ப 4 × x 4x பிளஸ் இங்க 48 எத்தனை டைம் 140 வரும் 3 டைம். அந்த 3 மேல பிரிக்கணும். அப்ப என்ன வரும் 3x பிளஸ் 6 வரும். c = 1/3. சோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இன்சர்ட் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி 3 கூடாங்க. அப்ப என்ன வரும் 4 × 3 12x பிளஸ் 3 × 3 9x பிளஸ் 3 × 6 18 c = இங்க 145னா பெருக்கல் வரும். அப்ப 144. சோ நெக்ஸ்ட் சோ இங்க பாருங்க இந்த 18 போனா தான் மைனஸ் ஆகும். சோ அப்ப 144ல 18 போச்சுனா 126. சோ இங்க என்ன இருக்கும் 12x பிளஸ் 9x 21x. சோ நெக்ஸ்ட் x = இந்த 21 வந்து போடுனா 126 வகுத்தல் 21 கேன்சல் பண்ணீங்களா c = 6. சோ x உடைய மதிப்பு என்னன்னா 6. ஆப்ஷன் E is the correct answer.